வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7ஆம் வகுப்பு கணிதமில் பருவம் 3ல் இயல் 2 சதவீதமும் தனி வட்டியும்ல இப்படி எடுத்துக்காட்டு கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 2.10 கொடுக்கப்பட்ட தசம எண்களை சதவீதமாக மாற்றவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பின்னத்து சதவீதமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம், கொடுக்கப்பட்ட பின்னத்தை எழுதி பெருக்கல் 100% போடுவாங்களா. அதே சேம் தான் இங்கே தசம எண்ணோட பெருக்கல் 100% போடுறோம். அப்போ 0.85 என்ன பண்ணுறோம், 100%ஆல் பெருக்கிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். நம்ம பெருக்கல் 100 1000 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், புள்ளி பின்னாடி நகர்த்துவங்களா, அப்படியும் போடலாம். இல்லை அப்படின்னா 0.85 இருக்கு இல்லைங்களா. ஸோ அதை புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா எப்படி வரும், கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கு, அப்போ வகுத்தல் 100 போடுவாங்களா. ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா வகுத்தல் 10 போடுவோம். 2 இலக்கம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னா வகுத்தல் 100 போடுவோம். 3 இலக்கம் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணுவோம், வகுத்தல் 1000 போடுவாங்களா. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கிறோம். அப்போ இங்கே இருக்க 100 இங்கே இருக்க 100 என்ன ஆகிடும், கேன்சல் ஆயிரும். மீதி 85% வந்துடும். அப்போ 0.85% மாற்றணும் அப்படின்னா 85%. அடுத்து ரெண்டாவது கேள்வி, 0.05 என்னவா மாற்றணும், சதவீதமாக மாற்றணும். அப்போ சதவீதமாக மாற்றினா பெருக்கல் 100 போடுவாங்களா. இந்த முதல்ல என்ன இருக்குது அப்படின்னா 0.05 இருக்கு. அப்போ அது புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா வகுத்தல் 100 வந்துருங்களா. பெருக்கல் 100% வரும். 100 என்ன ஆயிடுது, கேன்சல் ஆயிடுது. மீதி என்ன இருக்கு, 5% அப்படின்னு கிடைக்கும். மூன்றாவது கேள்வி 0.3 இருக்கு. இப்போ இந்த தசம எண்ணை நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100%ஆல் பெருக்குவோம். அடுத்து இங்கே என்ன இருக்கு, 0.3க்கு கடைசியிலேருந்து ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்கு. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா வகுத்தல் 10 போட்டுப்பாங்களா. பெருக்கல் 100% வரும். 10வது பாட்டில் ஒரு 10 10 10 10 100ன்னு வந்துருங்களா. அப்போ மீதி என்ன இருக்கு, 0.3 பெருக்கல் 10% இருக்கு. 3ஓட 10 பெருக்கும் போது 30% அப்படின்னு கிடைக்கும். அடுத்த நான்காவது கேள்வி 0.025 பெருக்கல். ஸோ சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா 100%ஆல் பெருக்குவாங்களா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, 0.025 அப்படிங்கிறது புள்ளியோட இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், வகுத்தல் கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 1000 வந்துருங்களா. 1000 பெருக்கல் 100% வரும். ஸோ 100 போல் ஒரு தடவை இது எத்தனை தடவை, 10 தடவைங்களா. அப்போ மீதி என்ன இருக்குது, 25/10% இருக்கும். 25 10 ஒரே வாய்ப்பாடில் 5 வாய்ப்பாடில் வரும். இது 2 தடவை, இது எத்தனை தடவை, 5 தடவை. அப்போ என்ன வருது, 5/2% வருது. இப்போ 2ஆல் என்ன பண்ணுறோம், 5 வகுக்கிறோம். 2 வாய்ப்பாடில் 2 2 4 மீதி 1. ஸோ புள்ளி வச்சோம்னா ஒரு 0 போட்டுக்கலாம். 2 வாய்ப்பாடில் 10 தடவை அப்படின்னா 5 தடவை 10. அப்போ என்ன வருது, 2.5% கிடைக்குது. அடுத்த ஐந்தாவது கேள்வி 2.25 கொடுத்துருக்காங்களா. அப்போ 2.25 பெருக்கல் சதவீதமாக முதல்ல 100%ஓட பெருக்குவாங்களா. அடுத்து இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2.25 கடைசியில் இந்த 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன பண்ணுவோம், 2 இலக்கம் முன்னாடி இருக்கனால வகுத்தல் 100ன்னு போட்டுப்போம். இங்கே பெருக்கல் 100% ஆயிரும். 100 என்ன ஆயிரும், அடிபட்டு போயிடும். மீதி என்ன இருக்கும், 225% அப்படின்னு கிடைக்கும். அப்போ தசம எண்ணை நம்ம சதவீதமாக மாற்றணும் அப்படின்னா பெருக்கல் 100% போடணும். புள்ளி இருந்துச்சு அப்படின்னா புள்ளியை ஒரு இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்ததுன்னா வகுத்தல் 10 போடுவோம். 2 இலக்கம் முன்னாடி கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்துச்சு அப்படின்னா வகுத்தல் 100 போடுவோம். கடைசியிலேருந்து 3 இலக்கம் முன்னாடி புள்ளி இருந்தது அப்படின்னா வகுத்தல் 1000 போடுவோம். அடுத்த கேள்வி எடுத்துக்காட்டு 2.11 கொடுக்கப்பட்ட சதவீதத்தை தசம எண்ணாக மாற்றவும். கொடுக்கப்பட்ட என்ன கொடுத்துருக்காங்க, சதவீதத்தை தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்களா. நமக்கு ஆல்ரெடி தெரியும். 1% அப்படின்னா 1/100ன்னு எழுதுவாங்களா. 5% அப்படின்னா என்ன எழுதுவோம், 5/100. அப்போ 58% அப்படின்னா என்ன எழுதுவோம், 58/100ன்னு எழுதுவாங்களா. என்னவா மாற்ற சொல்லியிருக்காங்க, தசம எண்ணா மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போ தசம எண்ணா என்ன வரணும், புள்ளியோட வரணும். எப்படி இருக்கணும், 0.24 0.3 6.7 அப்படின்னு என்ன எப்படி வரணும், புள்ளி வச்சு வரதான் தசம எண்ணு சொல்லுவோம். அப்போ 58/100 இருக்கு. அப்போ வகுத்தல்ல 10 100 1000 இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், மேலே இருக்கு என்ன அப்படி போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா. 2 0 இருக்கு. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கலாங்களா. அப்போ 58% தசம எண்ணா மாற்றணும் அப்படின்னா 0.58 கிடைக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, 8%. அப்போ 8% அப்படின்னா என்னது, 8/100 வகுத்தல்ல 10 100 1000 வந்தால் என்ன பண்ணிப்போம், மேலே இருக்கிறது அப்படியே போட்டு கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா. 2 0 இருக்கு. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம், 2வது இலக்கம் இல்லை. அப்போ 0 போட்டு 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வச்சுக்கிறோம். அப்போ 8% தசம எண்ணா மாற்றணும் அப்படின்னா 0.08 கிடைக்குது. அடுத்து 30% கொடுத்துருக்காங்களா. அப்போ எப்படி எழுதுவோம், 30 வகுத்தல் 100ன்னு எழுதிப்போம். ஸோ அப்போ மேலே இருக்க 30 அப்படியே போட்டுப்போம். ஏன்னா வகுத்தல 100 இருக்குது, மேலே இருக்க 30 அப்படியே போட்டுப்போம். 100க்கு எத்தனை 0 இருக்குது, 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்போங்களா. அப்போ 0.30 தான் விடை.
அடுத்த 4வது கேள்வி 120% இருக்கா? அப்போ 120% எப்படி எழுதுவோம்? 120 வகுத்தல் 100ன்னு எழுதுவோம். வகுத்தல் 10 100 1000 இருந்தால் என்ன பண்ணுவோம்? மேலே இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். இங்கே 100க்கு எத்தனை 0 இருக்குன்னா 2 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி வைப்பாங்களா? அப்போ 1.20 தான் விடை. அடுத்து 5வது கேள்வி 1.25 வகுத்தல் 100ன்னு வருங்களா? ஸோ என்னது 1.25 வகுத்தல் 100ன்னு வரும். எப்படி எழுதலாம்? 1.25 வகுத்தல் 100ன்னு எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடி புள்ளியெல்லாம் இல்லை, அதனால் அப்படியே போட்டுவிட்டோம். ஆனால் இந்த எண்ணுக்கு என்ன இருக்குது? புள்ளி இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த புள்ளியை நம்ம எழுத்து எழுதணும் அப்படின்னா, புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா கடைசியிலேருந்து 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குது. அப்போ வகுத்தல் 100ன்னு வந்துடுங்களா? வகுத்தல் 100. இங்கே 100 கீழே எதுவுமே இல்லைன்னா பை 1ன்னு போட்டுப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது அப்படியே போட்டுப்போம். 125/100 அப்படியே போட்டுப்போம். இங்கே இருக்கக்கூடிய வகுத்தலை பெருக்கலாக மாற்றணும் அப்படின்னா 100/1 அப்படிங்கிறது 1/100ன்னு தலைகீழே வந்துடும். அப்போ இது பெருக்கம் என்ன வருது? 125 100 × 100 நமக்கு 10,000 கிடைச்சிருங்களா? 100 × 100 10,000. ஸோ நமக்கு வகுத்தலில் 10 100 1000 10,000 அப்படின்னு வந்து என்ன பண்ணுவோம்? மேலே இருக்க எண்ணெய் அப்படியே போட்டுப்போம். கீழே எத்தனை 0 இருக்குன்னு பார்க்கணுங்களா? 1 2 3 4 0 இருக்குது. அப்போ கடைசியிலேருந்து 4 இலக்கம் முன்னாடி புள்ளி வைக்கிறோம். 4வது இலக்கம் இல்லைங்கனால 0 போட்டுக்கிறோம். இப்போ இதோட விடை என்ன அப்படின்னா 0.0125 தான் விடை. அடுத்து எடுத்துக்காட்டு 2.12 மலர் 25 மீட்டர் துணி சுற்றிலிருந்து 1.75 மீட்டர் துணியை வாங்கினார் எனில் மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா மலர் அப்படிங்கிறவங்க துணியின் மொத்த நீளம் எவ்வளோ இருக்குது? 25 மீட்டர் இருக்குது. அப்போ மொத்த நீளம் துணியோட மொத்த நீளம் வந்து 25 மீட்டர் இருக்குது. அதில் என்ன பண்ணுறாங்க? 1.75 மீட்டர் துணியை வாங்கினார். ஸோ எத்தனை மீட்டர் வாங்குறாங்க? வாங்கிய துணியின் நீளம் கண்டுபிடிக்கணும். வாங்கிய துணியின் நீளம் வந்து 1.75 மீட்டர்ன்ட்டாங்க. மலர் வாங்கிய துணியின் அளவை சதவீதத்தில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த துணி எவ்வளோன்னு தெரியும், வாங்கின துணி எவ்வளோன்னு தெரியும். சதவீதத்தில் கூறணும் அப்படின்னா பின்னம் ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணுங்களா? ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? பின்னம் தெரியணும். அப்போ பின்னம் எப்படி போடுவோம்? பின்னம் ஈக்குவல் டு மொத்தம் எத்தனை மீட்டர் அது கீழேயும் அவங்க வாங்கின எத்தனையோ அது மேலேயும் போடுவோங்களா? அப்போ 1.75/25 வருங்களா? இது எப்படி எழுதலாம்? 1.75 வகுத்தல் 25 எழுதலாங்களா? 1.75 வகுத்தல் 25 எழுதலாம். ஸோ இங்கே 1.75க்கு நமக்கு என்ன இருக்குது? புள்ளி இருக்குது. அப்போ புள்ளி இல்லாமல் எழுதணும் அப்படின்னா 175 2 இலக்கம் முன்னாடி புள்ளி இருக்குங்களா? வகுத்தல் 100 போட்டுப்போங்களா? இங்கே வகுத்தல் 25/1 இருக்கும். இப்போ இந்த வகுத்தலை நம்ம பெருக்கலாக மாற்றுறோம். அப்போ 175/100 இந்த வகுத்தலை பெருக்கலாக மாற்றினா என்ன ஆகும்? 25/1ங்கிறது 1/25ன்னு வந்துடுங்களா? ஸோ இப்போ 25 வாய்ப்பாடில் 25 175 எத்தனை தடவை வரும் அப்படின்னா 7 தடவை வரும். எத்தனை தடவை வரும்? 7 தடவை வருங்களா? அப்போ மீதி என்ன இருக்குது அப்படின்னா 7/100 இருக்குது. 7/100 இருக்குங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும்? இதுதான் பின்னம். 7/100ங்கிறது நமக்கு என்னது? பின்னம். பின்னம் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? பின்னத்தை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7/100ன்னு கிடச்சிருச்சு. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ வாங்கிய துணியின் சதவீதம் நமக்கு வேணும். அப்போ வாங்கிய துணியின் சதவீதம். அப்போ சதவீதம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? பின்னத்தோட 100% பெருக்குவோங்களா? அப்போ 7/100 பெருக்கல் 100%. அப்போ இங்கே இருக்க 100 என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்கும்? 7% இருக்கும். அப்போது அவங்க 25 மீட்டர் துணியில் 1.75 மீட்டர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா 7% துணி என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க வாங்கியிருக்காங்க. யார்? மலர் அப்படிங்கிறவங்க 7% துணியை வாங்கியிருக்காங்க. அடுத்து எடுத்துக்காட்டு 2.13 படம் 2.3 நீல வண்ண நிலையிடப்பட்ட பகுதியின் சதவீதம் காண்க அப்படின்னு கேட்குறாங்களா? ஃபர்ஸ்ட் நமக்கு பின்னம் தெரியணும். நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும்? பின்னம் தெரியணும். பின்னம் அப்படிங்கும்போது நமக்கு என்னது? மொத்தம் எத்தனை பகுதி இருக்குது பாருங்களா? 1 2 3 4. மொத்தம் எத்தனையாக பிரிச்சிருக்காங்க? 4 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. அப்போ மொத்தம் 4. அதில் எத்தனை கலர் இட்டிருக்காங்க? 2 3ங்கிற பகுதி மட்டும் கலர் பண்ணியிருக்காங்களா? அப்போ 2/4ன்னு வந்துடும். அப்போ 2/4 அப்படிங்கிறது பின்னம். இப்போ சதவீதமா? அப்போ சதவீதம் வேணும் அப்படின்னா 2/4 என்ன பண்ணுவோம்? 100% பெருக்குவோம். 4 பாட்டில்
ஒரு நாள் 4 25 தடவை என்ன வரும் 100 வரும். மீதி என்ன இருக்குது 2 பெருக்கல் 25% இருக்கும். ஸோ 2ஓட 25 பெருக்கல் என்ன வரும் 50% வரும். அப்போ எனவே கொஸ்டின் என்ன கேட்டாங்க, நிழலிட்ட பகுதியின் சதவீதம் கேட்டாங்களா. அப்போ நிழலிட்ட பகுதியின் சதவீதம் எவ்வளோ சதவீதம் நிழலிட்டப்பட்டிருக்கு அப்படின்னா 50% என்ன பண்ணிட்டு இருக்கு நிழலிடப்பட்ட இருக்கு. அப்போ 50% தான் விடை. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.